வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு சித்தர் திருமூலருடைய திருமந்திர கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 590, திருமந்திரம். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. உன்னாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்து நின்றானே. வாழ்க வளமுடன். 8000 ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகளாக நான் யோகம் செய்கிறேன், குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற முயற்சிக்கிறேன் என்று இருக்கினும் அவர்கள் இவ்வாறு யோக சாதனைகள் செய்து கொண்டு இருந்த போதிலும் கண்ணார் அமுதனை கண்ணில் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணில் உணர்வாக உணரக்கூடிய அமுதமாக விளங்கும் அந்த இறை சொரூபத்தை, அந்த அரூபத்தை கண்டறிவாரில்லை. அவ்வாறு யோக சாதனை மூலம் நான் பார்த்து விடுவேன் என்று எத்தனைத்தவர்கள் இதுவரை பார்க்கவில்லை. அவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு திருமூலர் கூறுவது, உள்நாடி உள்ளே, நமக்குள்ளே உள்நாடியாக மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலின் தெய்வீக மகாசக்தியை சுழிமுனை நாடி என்னும் அந்த நாடி வழியாக உருவை பற்றி கொண்டு உள்ளே ஒளிபெறச் செய்தால், அகத்தவம் ஏற்றால் ஒளிபெற நோக்கிடில் என்று குறிப்பிடுகிறார். ஆக அவ்வாறு குருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்று உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிட என்று நமது குரு வேதாத்திரி கூறும் அந்த உடலிலே உயிர் உள்ள மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று கூறும் அந்த இலக்கு திருமந்திரம் திருமூலர் கூறுகிறார். உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடில் என்கிறார். கண்ணாடி போல கலந்து நின்றானே. இறைவன் வேறு, நாம் வேறு அல்ல. அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக நாம வந்திருக்கிறோம் என்று கண்ணாடியில் நாம் அமர்ந்து பார்த்தால் நம்முடைய உருவம் எவ்வாறு தெரிகிறதோ அதே போல் ஆழ்மன தியானமாக நாம் சிந்திக்கும் போது இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக நாமாகவும் அனைத்துமாகவும் வந்திருக்கிறான் என்று உணர்வதாக கண்ணாடி போல கலந்து நின்றானே என்று கூறுகிறார். ஆக இறைவன் உள் உணர்வாக உணரப்படுவதுதான் என்பதை விளக்கும் இந்த வரி கண்ணாடி போல கலந்து நின்றானே என்பதாக இருக்கிறது. ஆக 8000 ஆண்டு நாம் இறைவனை உணர்வதற்காக, பார்ப்பதற்காக யோக சாதனைகள் செய்து அந்த இலக்கை அடையலாம் என்று பார்த்தால் அவற்றால் அடைய முடியவில்லை. கண்ணார் அமுதனை, அந்த இறைவனை கண்டறிவாரில்லை. அவ்வாறு சென்று அறியக்கூடியதாக அது இல்லை. ஆனால் உள்நாடி, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாடியாக விளங்கக்கூடிய அந்த சுழிமுனை நாடி வழியாக உனக்குள் இறைவனை உணர கொடுத்திருக்கக்கூடிய குண்டலின் தெய்வீக மகாசக்தியை ஒளிபெறச் செய்து, எழுச்சி பெறச் செய்து, குருவை பற்றி கொண்டு மூலாதாரத்தில் உறங்கி கிடந்த அந்த பாம்பை எழுச்சி பெறச் செய்தால் ஒளிபெற நோக்கிடில், அதை ஒளி உணர்வு உணர்வதாக நாம் ஆக்கினை துரியம் என்பதாக சென்று உடல் தாண்டி அறிவு பயணிப்பதாக மாற்றி அந்த துரியாதீதம் சென்று அந்த கண்ணார் அமுதனை கண்ணால் பார்த்து இதுதான் அது என்று நாம் அளவிட முடியாத ஒப்பற்ற
ஈடு இணையற்ற நீடு நிகரற்ற அனுமானம் செய்ய முடியாத அனைத்துமாகி இருக்கக்கூடிய அந்த அமுதனை, அந்த அமுதக்கடலை, அந்த இறைக்கடலை நாம் கண்டு அறிய வேண்டும் என்று சொன்னால் உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடில் நமக்குள் கொடுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுழிமனை நாடி வழியாக ஆக்கினை என்று வந்து துரியம் என்று சென்று பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, இந்த ஆறாவது அறிவை மெய்ப்பொருள் உணர் அறிவாக, அனுமான அறிவாக, அந்த பேரறிவாக நாம் மலர்த்தினால் கண்ணாடி போல, கண்ணாடியில் நான் உட்கார்ந்தால் எவ்வாறு நம்முடைய காட்சி வருகிறதோ அதே போல் அந்த இறை காட்சி நாம் உணர்வதாக, உள் உணர்வதாக அது அமையும் என்று திருமந்திர பாடல் கருத்து கூறுகிறது. திருமூலர் இக்கருத்தை வெளியிடுகிறார். நம் குரு பயிற்சி கொடுத்து நம்மை குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த குதூகலத்தை நீங்கள் உணர முடியும் என்று அழைச்செல்லும் குருமகான் வேதாத்திரியை பற்றி கொண்டு திருமூலர் காட்டும் இந்த இலக்கை பயிற்சி மூலமாக குருவை பற்றி கொண்டு சென்றால் இந்த இலக்கை அடைய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதாக வரும் இந்த கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்து திருமூலர் திருமந்திர கவிக்கும் நம்முள் வழிகாட்டி கொண்டு நம்மை பயிற்சியாக தந்து நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கும் நமது குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.